जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, இந்த வாரம் நல்லா இருக்கா, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் கொண்டான பலன்கள் எப்படி இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. சரி, மீனராசி அப்படின்னு சொன்னாலே இப்போ ஜென்ம ராசியில் அப்படின்னு சொல்லும்போது 4 கிரகங்கள் இருக்குது. இருந்தாலும் மொழி பிதுங்காத அளவுக்கு நிறைய செலவுகளை பார்த்தாச்சு, நிறைய கமிட்மெண்ட்ஸு, நிறைய கடன். இன்னமும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. போன வாரம் எதெல்லாம் பெண்டிங்கில் இருந்ததோ அதெல்லாம் இந்த வாரத்தில் முடித்து ஆகணுங்கிற ஒரு சில கட்டாயத்தில் இருக்கீங்க. சில நேரத்தில் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய டார்கெட் முடிக்காமல் இருக்கீங்க. உங்களுடைய டார்கெட் என்ன உண்டோ அதை கொஞ்சம் முடிக்காமல் இருக்கீங்க. ஸோ அதே போல் இது 2 இருபாலருக்குமே உகந்தது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் உங்கள் டார்கெட் இன்னும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலை. இந்த வாரத்தில் யார் என்ன நம்மளை கேள்வி கேட்க போகிறவங்களோ என்ன மனசுக்குள்ளே ஒரு பயங்கிறது ஓடும். இருந்தாலுமே அப்படியே வெளியில் காட்டிக்காத அளவுக்கு சில விஷயங்கள் கொண்டு போகிறீங்க. இருந்தாலுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல சுபமான வாரம் அப்படின்னு சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையும், சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையும், குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையும் அமோகமாக இருக்கும். இந்த 3 நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா அமோகமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வாரத்தில் சுபகாரியத்திற்கான சில பயணங்கள்லாம் உண்டு. சுபகாரியம் போகிறதுக்கான சில பயணங்கள், சுபகாரியத்துக்காக காசெலவு, சுபகாரியத்துக்காக அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். 1. 2வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில மருத்துவ ரீதியான சில விஷயங்கள். மருத்துவ ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கழுத்து வலி, அது எல்லாருக்குமே உண்டுங்க. அது முக்கியமாக மீனராசிக்கு அதிகமாக உண்டு கழுத்து வலி. 1. 2வது மூக்கடைப்பு. எப்போ பார் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், அந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். 2வது செரிமான கோளாறு. என்ன சாப்பிடணும், நைட்டில் என்ன சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அலர்ஜி அதிகமாக இருக்கும், கண்ணெரிச்சல் நிறையா இருக்கும். ரொம்ப நேரம் இஃப் யூ ஆர் சீயிங் த கம்ப்யூட்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதற்குண்டான விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமாங்கிறத யூ ஷுட் டூ, கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும்.
அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான சில விஷயங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி சில ஒற்றுமையோடு சில விஷயங்கள்லாம் பேசி சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசி சில விஷயங்கள்லாம் முடிவு எடுப்பீங்க. நல்லா இருக்குது. சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனக்கசப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் கடந்து போயிடுவீங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு போயிடுவீங்க. இருந்தாலும் இந்த வாரத்தில் கௌரவ குறைச்சல் ஏற்படும். கண்டிப்பாக உண்டு. இந்த திங்கட்கிழமையிலேருந்து நான் ஏதாவது ஒரு சிறு கௌரவ குறைச்சல் ஏற்படும். அது ஏன்னு தெரியாது, ஆனால் ஒரு சிறு கௌரவ குறைச்சல் உண்டு. நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. உங்களுடைய தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. என்ன இருக்கோ அதையே நீங்கள் செய்யுங்க. புதுசாக நான் அதை வாங்குகிறேன், புதுசாக நான் இதை வாங்குகிறேன், எதுலையாவது கொண்டு காசை முதல்ல போட்டு ஏமாந்துடாதீங்க. முக்கியமாக நிறையா விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. எனக்கு இது தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபரில், எனக்கு அது தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபர்லன்னு சொல்லி இந்த வாரத்தில் எதையாவது கொண்டு பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. எது உங்களுக்கு வரணும்னு இருக்கோ அது உங்களுக்கு வரும். நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. நான் பேர் சொன்னல ஏன் போனேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும். ஸோ மறு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு பெரியவங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். என்ன செய்யணும் என்ன அப்படிங்கிறது அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஃபோனில் பேசுகிறதோ சொல்கிறதோ சில விஷயங்கள்லாம் அனுசரித்து சில விஷயங்களை கொண்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பொருள் செலவு அதிகம் ஏற்படும். பொருள் செலவும் ஏற்படும், தன விரயம் ஏற்படும். நிறைய காசு செலவாகுங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். காசு அளவு கடந்த செலவாகும். இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் எடுத்துடணும்னு சொன்னால் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் கழுத்தை பிடிக்கும். அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கும். எதை முன்ன செய்கிறது எதை பின்ன செய்கிறது எப்படி செய்யலான்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலையிலையும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏதோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோமே தவிர ஏண்டா நமக்கு ஒரு விதமான நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் மீனராசி பொறுத்த அளவுக்கு இடம் மாதிரி இருந்தால் நல்லது. ஒரு சில இடம் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு சில சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை இஷ்யூலாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானித்து எடுங்க. அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், மன சங்கடங்கள் தாயாருக்கு அதிகமாக வர்றது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அதெல்லாம் இருக்கும். சில முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. இந்த வாரத்தில் எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. எதிர்பார்க்குறாங்க, எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எது உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் எது தலையிட்டுக்காதீங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறை, நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்யக்கூடியது எது செஞ்சால் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு டைம் கிடச்சிதுன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீனராசி 3 கோவில் சொல்கிறேன். வல்லக்கோட்டைக்கு போயிட்டு வாங்க, சிறுவாபுரி போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மேல்மருவத்தூருக்கும் மதுரானந்தகத்துக்கும் நடுவில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. விசேஷமான முருகன் கோவில் மேலவளம்பேட்டை அப்படின்னு நினைக்கிறேன். மேலே இருக்க அந்த முருகன். ஸோ அந்த முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது ஒரு முருகன் ஆலயம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நற்செய்திகள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கூடி வரும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு போடாதீங்க. கருநீலம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருப்பும் கருநீலமும் தவிர வேறு எது வேணாலும் போடுங்க. வேறு எது போட்டாலும் நல்லாயிருக்கும். கருப்பும் கருநீலமும் வேண்டாம். அதே போல் சில விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. வெளியில் சொல்லாதீங்க. இந்த வாரத்தில் சில விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. நான் இந்த வாரத்தில் எது அதிர்ஷ்ட நாள்னு சொன்னேனோ அந்த நாளில் சொல்லுங்கள். அது வரைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசு திறந்து டக்குன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்ப்பாங்க. இவங்க சொல்லுவாங்களா, அவங்க சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு, அதே போல் இந்த விவாகரத்து, கல்யாணம், இந்த விஷயங்கள்லாம் வந்து சில பேருக்கு சுபகாரியங்களை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு ஜாதக ரீதியாக எதெல்லாம் கூடி வரணுமோ சில விஷயங்கள் கூடி வரும். ஸோ அதற்கான மனக்கவலை வேண்டாம். அதெல்லாம் கூடி வரும். கோர்ட்டு கேஸு சம்மந்தமானது கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் நிலுவையில் இருந்து வாய்தா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள், மீனராசியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள், ஒன்று காவல்துறை நண்பர்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள். இந்த 2 பேருமே
இந்த 2 பேருமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் தன்னை மீறின பிரச்சனைகள் வரும், கவனத்தோடு இருக்கும். என்ன செஞ்சால் நமக்கு கரெக்டாக சமயோஜிதமாக யோசித்து சில விஷயங்களை செய்யுங்க. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக இவங்க 2 பேருக்கும் வருவாங்க. கவனமாக இருங்க. சுபா.